பல 100 ஜென்மங்களில் பல புண்ணிய காரியங்கள் செய்துள்ள சிவபெருமானின் அன்பிற்குரிய சிவ பக்தர்களே, உங்களை தாழ்மையுடன் வணங்கி மல்லிகார்ஜுனா ஜோதிர் லிங்கம் உருவான ஸ்தல வரலாற்றைப் பற்றி கூற விரும்புகிறேன். மல்லிகா என்பது பார்வதி தேவியையும் அர்ஜுனா என்பது சிவபெருமானையும் குறிக்கும். சிவ பெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து உருவாக்கிய முதல் ஜோதிர் லிங்கம் இதுவாகும். ஒரு சமயம் பிரபஞ்ச அதிபதியான விஸ்வ ரூபன் கைலாயம் வந்து தனது மகள்களான சித்தியையும் புத்தியையும் கணேசனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டி சிவ பெருமான் பார்வதியிடம் முறையிடுகிறார். இருவருக்கும் முழு சம்மதம்தான். இருந்தாலும் தங்களுடைய மூத்த மகனான முருகனுக்கு மனம் முடிக்காமல் இளையவரான கணேசனுக்கு எப்படி திருமணம் செய்வதென்று யோசிக்கிறார்கள். அங்கே வந்த முருகன் என்னை காரணம் காட்டி கணேசனின் திருமணத்தை காலம் தாழ்த்த வேண்டாம் எனக் கூறி கணேசனுக்கு முதலில் திருமணம் செய்து வைக்குமாறு தனது பெற்றோரிடம் வேண்டிக் கொள்கிறார். முருகன் கைலாயத்திலேயே இருந்தால் தன் பெற்றோருக்கும் கணேசனுக்கும் சற்று மனவேதனையாக இருக்கலாம் என்று எண்ணி கைலாயத்திலிருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். முருகன் கைலாயத்தை விட்டு சென்றதை அறிந்த கணேசன், அண்ணன் முருகன் வந்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லையெனில் முருகன் வரும் வரை நான் காத்திருக்கப் போவதாக கூறிவிட்டார். இதையறிந்த சிவ பெருமான் முருகனை காண கவுஞ்ச மலைக்கு வந்து முருகனிடம், நீ உலக நன்மைக்காக காலநேரம் பார்க்காமல் உன் கடமையை ஆற்றுவது மிக உயர்ந்த பண்பாகும். ஆனால் உன் குடும்ப பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது என அறிவுரை கூறினார். இதற்கிடையில் அங்கு வந்த பார்வதி தேவி முருகனிடம், நீ என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவெடுக்க உனக்கு முழு அதிகாரம் உண்டு. அதே சமயம் உன் தாயாகிய என்னிடமும் கலந்தாலோசித்துவிட்டு நீ முடிவெடுத்தால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லையெனில் உன் விஷயத்தில் பெற்றோராகிய நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செய்யவில்லையோ என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படும் என்று தன் நிலையை முருகனுக்கு விளக்கினார். சிவ பெருமான் முருகனிடம், எப்போதெல்லாம் உனக்கு மனவருத்தம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நீ தனிமையாக இருக்கிறாய். இப்படி உனக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து விலகிச் செல்லாமல் அதை எதிர்கொண்டால் அதனால் உனக்கு நல்ல வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும் என்றார். இதையெல்லாம் கேட்ட முருகன் தன்னிச்சையாக இப்படிதான் இருக்கும் என்று முடிவெடுத்ததால் தன் பெற்றோரை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கிவிட்டதை எண்ணி வருந்தி பின் தன் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டார். பார்வதி தேவி சிவபெருமானிடம், நாம் இந்த இடத்தில் சிறிது நேரம் காலம் கழித்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் முருகனும் தன் தவறுகளை உணர்ந்து நம்முடன் சேர்ந்துவிட்டதால் நாம் இருவரும் சேர்ந்து இங்கு ஒரு ஜோதிர் லிங்கத்தை நிறுவ வேண்டினார். சிவபெருமானும் சம்மதித்து இருவரும் சேர்ந்து ஒரு ஜோதிர் லிங்கத்தை தோற்றுவித்தனர். பார்வதி தேவியே இதற்கு மல்லிகார்ஜுனா ஜோதிர் லிங்கம் என பெயர் சூட்டினார். சிவ பெருமானிடம், ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியின் போதும் நாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருப்பருப்பதம் எனும் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேசுவரர் கோயில் என்பது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற தலமாகும். இப்பேற்பட்ட சிறப்புகள் மிக்க இத்தலம் இப்போது ஆந்திர மாநிலத்தின் நந்தியால் மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லமலை குன்றில் அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய. நன்றி. நன்றி.